அந்த நேரத்தில் இயேசு பெரும் கூட்டத்தை கடற்கரை அருகில் கொண்டு போய் மக்களுக்கு வானராஜ்யத்தை பற்றி கற்பித்தார். அவர் சொன்னார், ஒருவன் விதையை விதைத்தான். சில விதைகள் பாதையில் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை எடுத்துக்கொண்டன. சில விதைகள் கல் மீது விழுந்தன. வேரை பிடிக்க முடியாமல் அவை உலர்ந்து போயின. சில விதைகள் கூரையில் உள்ள புல்லில் விழுந்தன. அவை வளர்ந்தாலும் புல்லால் மூடப்பட்டன. சில விதைகள் நல்ல மண்ணில் விழுந்தன. அவை வளர்ந்து பல மடங்கு கனியை கொடுத்தன. மக்கள் இதை கேட்டு குழம்பினார்கள். அப்பொழுது இயேசு விளக்கினார். பாதையில் விழுந்த விதை விசுவாசம் இல்லாதவரை குறிக்கிறது. கல் மீது விழுந்த விதை சோதனை வந்தவுடன் உடைந்தவரை குறிக்கிறது. கூரையில் உள்ள புல்லில் விழுந்த விதை உலகத்தின் ஆசையில் மூழ்கியவரை குறிக்கிறது. நல்ல மண்ணில் விழுந்த விதை வார்த்தையை ஏற்று விசுவாசத்துடன் பல கனிகளை கொடுப்பவர்களை குறிக்கிறது. அவர் தொடர்ந்து சொன்னார், அன்பும் பொறுமையும் வளர்த்தவர்கள், என் வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜ்யத்தின் பலன்களை காண்பார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் குணமடைவார்கள். தீய ஆவிகள் வெளியேற்றப்படும். மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும். அந்த நாள் மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த மனிதர் எப்படி இவ்வளவு வல்லமையுடன் பேசுகிறார்? அவரின் வார்த்தை மட்டுமல்ல, அவர் சொல்வது உயிரையும் வாழ்க்கையையும் மாற்றுகிறது என்று அவர்கள் ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டார்கள். அதே நாளில் சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, வானராஜ்யத்தில் பெரியவன் யார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு குழந்தையை அவர்களின் நடுவில் நிறுத்தி, இந்த குழந்தையைப் போல தாழ்மையாவிட்டால் வானராஜ்யத்தில் நீங்கள் நுழைய முடியாது என்று சொன்னார். அவர் மேலும் கூறினார், இந்த சிறுவர்களில் ஒருவரையும் தள்ளிவிடாதீர்கள். அவர்கள் தேவனுக்கு மிகவும் மதிப்புடையவர்கள். பின்னர் அவர் சொன்னார், ஒரு ஆடு தொலைந்தால் மேய்ப்பன் அதை தேடி கண்டுபிடிப்பான். அதேபோல் ஒருவரும் அழியாதிருப்பதே பிதாவின் சித்தம். இயேசு தொடர்ந்து அறிவுறுத்தினார், உன் சகோதரன் உன்னை புண்படுத்தினால் அவனை தனியாக அழைத்து சரி செய். அப்போது பேதுரு கேட்டார், கர்த்தாவே, 7 முறை மன்னித்தால் போதுமா? இயேசு பதிலளித்தார், 7 முறை அல்ல, 70 முறை 7. அதன் பின் அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு ராஜா ஒரு ஊழியனுடைய பெரிய கடனை மன்னித்தான். ஆனால் அந்த ஊழியன் தனக்கு சிறிய கடன்பட்ட ஒருவரை மன்னிக்க மறுத்தான். அதனால் ராஜா அவனை தண்டித்தான். இயேசு எச்சரித்தார், மன்னிக்காத மனம் தேவனின் இரக்கத்தை இழக்கும். பின்னர் இயேசு யூதேயாவுக்கு சென்றார். பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அவர் பலரை குணமாக்கினார். மக்கள் குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை தடுத்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கே வானராஜ்யம். அவர் குழந்தைகளை ஆசீர்வதித்தார். ஒரு செல்வந்தன் இயேசுவிடம் வந்து, நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனிடம், உன் சொத்துக்களை விற்று என்னை பின்தொடர் என்று சொன்னார். அவன் துக்கத்துடன் திரும்பி போனான். அப்போது இயேசு கூறினார், செல்வந்தன் வானராஜ்யத்தில் நுழைவது ஒட்டகன் ஊசி கண்ணில் போகிறது போல் கடினம்.